ஹாய் விவர்ஸ், இது நம்ம சேனல் ஜஸ்ட் கிளிக் தமிழா. வாங்க இன்னைக்குள்ள வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க போற வீடியோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் சம்பந்தமான வீடியோ தான். போஸ்ட் ஆஃபீஸ்ல செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் இதுல வரப்போற பெனிஃபிட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டன் ஆன் பண்ணி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோ போகலாம். செல்வ மகள் சேமிப்பு திட்டம், சுகன்யா சம்ராஜ் யோஜனா ஸ்கீம். செல்வ மகள் சேமிப்பு திட்டம் ஒரு பெண் குழந்தையின் பெயரில் ஒரு நல்ல தொகையை பெற முடியும். 10 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தை தங்கள் பெற்றோர் அல்லது காப்பாளர் உதவியுடன் இந்த கணக்கை அனைத்து போஸ்ட் ஆபீஸில் அல்லது பேங்கில் துவங்க முடியும். 1000 ரூபாய் செலுத்தி போஸ்ட் ஆபீஸில் அல்லது பேங்கில் ஆரம்பிக்கலாம். இந்த திட்டத்தின் பதிவு காலம் முழுவதும் இந்த பெண் குழந்தை காப்பாளர்கள் இந்தியன் குடியுரிமை பெற்றிருக்க வேண்டும். ஒருவேளை குடியுரிமை மாற்றப்பட்டால் வட்டி பெற இயலாது மற்றும் கணக்கை அத்துடன் குறுகிய காலத்தில் அந்த கணக்கை முடக்கப்படும். செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இந்த நிதியாண்டின் குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 1,50,000 ரூபாய் வரை வைப்பு தொகையாக செலுத்தலாம். ஆண்டுக்கு 8.2% வட்டி வழங்கப்படுகிறது. இந்த கணக்கை எல்லா மாதமும் 10ஆம் தேதிக்குள் தவணையை முதலீடு செய்ய வேண்டும். ஒருவேளை தவறினால் வட்டி குறையும். சேமிப்பு கணக்கை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த திட்டத்தின் குறைந்தபட்சம் 250 ரூபாய் முதல் அதிகபட்சமாக வருடத்தில் 1.5 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்யலாம். இந்த திட்டத்தின் தொடர முடியாத போது 15 வருடம் கழித்து வருடத்தில் 4% வட்டியை மட்டுமே பெற முடியும். அதுபோல் நிறுத்தப்பட்ட கணக்கை மீண்டும் தொடர 50 ரூபாய் அபராதம் செலுத்தி கணக்கை மீண்டும் துவக்கிக் கொள்ளலாம். இந்த திட்டத்தின் வருமான வரி விலக்கு இந்த திட்டத்தில் முதலீடு செய்யும் தொகைக்கு பிரிவு எண் 80C கீழ் வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. முதிர்வு தொகை எப்போது பெறலாங்கிறத பார்க்கலாம். முதிர்வு தொகை 21 ஆண்டு இறுதியில் பெறலாம். மேலும் பெண்ணுக்கு 18 வயது நிறைவடையும் போது கல்வி அல்லது திருமண செலவுக்காக கணக்கில் உள்ள தொகையை 50% பெற்றுக் கொள்ளலாம். அதுபோல் கணக்கை வேறு பேங்கில் அல்லது போஸ்ட் ஆபீஸில் மாற்றம் செய்ய விரும்பினால் 100 ரூபாய் கட்டணமாக செலுத்தி மாற்றிக்கொள்ளலாம். மாதம் நம்ம அமௌண்ட் கட்டணும்னா எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். மாசம் 500 ரூபாய் கட்டணும்னா வருஷத்துக்கு 12 × 500 6000 ரூபாய் நம்ம வருஷத்துக்கு கட்டியிருக்கோம். மொத்த தொகையாக 90,000 ரூபாய். முதிர்வு தொகையாக 2,87,285 ரூபாய் கிடைக்குது. அதே மாதிரி 1000 ரூபாய் மாதம் கட்டினோம்னா ஒரு வருடத்துக்கு 12,000 ரூபாயும், மொத்த தொகையாக 1,80,000 ரூபாயும், முதிர்வு தொகை 5,74,570 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். 2,000 ரூபாய் நம்ம கட்டுற மாதிரி இருந்தோம்னா 24,000 ரூபாய் வருஷத்துக்கும் 3,60,000 ரூபாய் மொத்த தொகையாக 11,49,939 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும். இதே 5,000 ரூபாய் நம்ம மாசம் கட்டினோம்னா 12 மாசத்துக்கு 60,000 ரூபாய், மொத்த தொகையாக 9 லட்சம் ரூபாய், முதிர்வு தொகையாக 28,72,848 ரூபாய் நம்மளுக்கு மொத்த தொகையாக கிடைக்கும். இதே 7,000 ரூபாய் நம்ம மாசம் கட்டினோம்னா வருஷத்துக்கு 84,000 ரூபாய், மொத்த தொகையாக 12 லட்சம் ரூபாய். நம்ம முதிர்வு தொகை எடுக்க போறது 40,21,987 ரூபாய். இதே 10,000 ரூபாய் மாசம் கட்டினோம்னா வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய், மொத்த தொகையாக 18 லட்சம் ரூபாய். நம்ம முதிர்வு தொகையாக எடுக்க போறது 57,45,695 ரூபாய் நம்ம முதிர்வு தொகை எடுக்கலாம். இதே மாசம் 12,500 ரூபாய் கட்டினோம்னா வருஷத்துக்கு 1,50,000 ரூபாய், மொத்த தொகையாக 22,50,000 ரூபாய், முதிர்வு தொகையாக 71,82,119 ரூபாய் நமக்கு முதிர்வு தொகையாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கணக்கை துவங்குறதுக்கு நம்ம என்னென்ன ஆவணங்கள் தேவைங்கிறதையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 1000 ரூபாய்க்கு உள்ள மொத்தம் ஒரு வருஷத்துக்கு நம்ம 15 வருஷத்துக்கு நம்ம கட்டணும்னா எவ்வளவு கிடைக்குங்கிறதையும் பார்க்க போறோம். அந்த கணக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஆவணங்கள் என்னென்னா பெற்றோரின் ஆதார் கார்டு இல்லைன்னா காப்பாளர் காப்பி, அவங்களோட ஆதார் ஜெராக்ஸ் கொடுக்கணும். பெண் குழந்தையின் பிறந்த நாள் சான்றிதழ் கொடுக்கணும். பெற்றோரின் 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அதுதான் ஆவணங்களாக கேட்டிருக்காங்க. இப்போ 1000 ரூபாய நம்ம ஒரு எக்ஸாம்பிளா வச்சு எவ்வளவு வருதுங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். மாத தவணையாக 1000 ரூபாய் நம்ம செலுத்தினா நம்மளுக்கு வருஷம் அதே 21 வருஷத்துல எவ்வளவு நம்மளுக்கு
தொகை முதிர் தொகையாக கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம். 1000 ரூபா மாதம் கட்டும் போது 12 மாதத்துக்கு 12,000 ரூபாய், அதுக்கு உண்டான 8.4% வட்டிக்கு 546 ரூபாய். அப்போது நமக்கு மொத்த தொகையாக 12,546 ரூபாய் கிடைக்குது. இதுதான் அடுத்த வருஷம் நம்மளுக்கு ஓப்பனிங் பேலன்ஸாக வைப்பாங்க. 12,546 மாதம் நம்ம 1000 ரூபாய் கட்டும் போது அந்த வருஷத்துல 12,000 ரூபாய் கட்டிருப்போம். அப்போ 12,000 பிளஸ் அந்த 12,546 ரூபாயும் சேர்த்து அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் போடும்போது நம்மளுக்கு 1,600 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். மொத்தமா தொகையாக நம்மளுக்கு 26,146 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் நம்மளுக்கு அந்த ஓப்பனிங் பேலன்ஸா அடுத்தது நம்மளுக்கு சேர்ப்பாங்க 26,146. அப்போ நம்ம மாசம் கட்டும் போது 1000 ரூபாய் 12,000 ரூபாய் சேரும் போது அந்த 12,000 ரூபாய் 26,000 ரூபாய் சேர்த்து அதுக்கு உண்டான 8.4% வட்டி போடும் போது 2,742 ரூபாய் நம்மளுக்கு வட்டி கிடைக்கும். அப்போ மொத்த தொகையாக 40,888 ரூபாய் நம்மளுக்கு மொத்த தொகையாக கிடைக்கும். அதே நம்மளுக்கு ஓப்பனிங் பேலன்ஸா வச்சுப்பாங்க. அப்போ மாசம் நம்ம கட்டும் போது 12,000 பிளஸ் 40,842 ரூபாய் சேரும் போது 3,981 ரூபாய் வட்டியா கிடைக்குது. அப்போ முதிர் தொகையாக நமக்கு 56,869 ரூபாய் முதிர் தொகையா கிடைக்குது. அந்த தொகையை வச்சு அடுத்த மாசம் 1000 ரூபாய் சேர்த்தும் போது அந்த 12,000 ரூபாய் அதுல சேரும் போது நமக்கு இன்ட்ரெஸ்டாக 5,323 ரூபாய் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டா கிடைக்குது. மொத்த தொகையாக 74,192 ரூபாய் மொத்த தொகையாக நம்மளுக்கு கிடைக்குது. அந்த தொகையோட சேரும் போது 12,000 ரூபாய் அடுத்த தொகையாக நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் 6,778 ரூபாய் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. முதிர் தொகையாக நமக்கு 92,970 ரூபாய் மொத்த தொகையாக கிடைக்குது. அதோட அடுத்த வருஷம் 12,000 ரூபாய் நமக்கு சேரும் போது அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் போடும்போது 8,355 ரூபாய் இன்ட்ரெஸ்டா கிடைக்குது. அது நமக்கு தொகையாக முதிர் தொகையாக 1,13,325 ரூபாய் நம்மளுக்கு முதிர் தொகையாக கிடைக்குது. அந்த தொகையோட அடுத்த வருஷம் 12,000 ரூபாய் சேரும் போது வட்டியாக 10,065 ரூபாய் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டா கிடைக்குது. அப்போ 1,35,391 ரூபாய் முதிர் தொகையாக கிடைக்குது. அதோட 12,000 ரூபாய் சேரும் போது நமக்கு 8.4% இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது 11,919 ரூபாய் இன்ட்ரெஸ்டா கிடைக்குது. அப்போ முதிர் தொகையாக 1,59,309 ரூபாய் நமக்கு முதிர் தொகையாக கிடைக்குது. அதோட அந்த 12,000 ரூபாய் சேரும் போது அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் 13,928 ரூபாய். அப்போ நமக்கு 1,85,237 ரூபாய் நம்மளுக்கு முதிர் தொகையாக கிடைக்குது. இது 10 வருஷத்துக்கான முதிர் தொகை. அடுத்ததா 11 வருஷத்துல 1,85,237 ரூபாய் இருக்கும் போது நமக்கு 12,000 ரூபாய் சேரும் போது வட்டியாக 16,106 ரூபாய் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 2,13,000 ரூபாய் நமக்கு முதிர் தொகையா கிடைக்குது. அதோ அந்த 2,13,343 ரூபாய் இருக்குல்ல, அதோட அந்த வருஷத்துக்கு உள்ள பணம் நம்ம 12,000 ரூபாய் சேர்த்துருப்போம்ல, அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் வந்து 18,467 ரூபாய். அப்போ முதிர் தொகையாக 2,43,810 ரூபாய் கிடைக்குது. அப்போ 13வது வருஷமும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருப்போம், 14 வருஷமும் அப்படிதான் கட்டுவோம். 15வது வருஷம் நம்ம கட்டும் போது நமக்கு முதிர் தொகையாக 3,51,905 ரூபாய் கிடைக்கும். அந்த 15 வருஷத்துக்கு மட்டும் நம்ம டெபாசிட் பண்ணா போதுமானது. அதுக்கப்புறம் நம்ம டெபாசிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த காசு நம்ம முதிர் ஓப்பனிங் பேலன்ஸா வச்சு நமக்கு அதுக்கு உண்டான வட்டி கொடுப்பாங்க 29,560 ரூபாய். அதுக்கு முதிர் தொகையாக 3,81,465 ரூபாய். அதே ஓப்பனிங் பேலன்ஸா அடுத்த வருஷம் 17வது வருஷமும் வச்சுப்பாங்க. அதுக்கு அடுத்தது அதுக்கு உண்டான முதிர் தொகையை 18வது வருஷமும் வச்சுப்பாங்க. அதுக்கு கிடைக்கிற முதிர் தொகை 19 வருஷத்துக்கு வச்சுப்பாங்க. அதுக்கு கிடைக்கிற முதிர் தொகையாக 20 வருஷத்துலயும் வச்சுப்பாங்க. கடைசியா 21வது வருஷத்துல நம்ம முதிர் தொகையாக 5,70,70,954 ரூபாய் நமக்கு கையில முதிர் தொகையாக கிடைக்கும். இது 1000 ரூபாய் மாசம் நம்ம செலுத்தினா கரெக்டா 10ஆம் தேதிக்குள்ள இந்த 1000 ரூபாவை செலுத்தினா 8.4% வட்டி விகிதத்துல நமக்கு இந்த தொகையை 21 வருஷத்துல எடுக்க முடியும். அப்படி இல்லை நம்ம நம்மளுக்கு கொஞ்சம் முன்னாடியே வேணும்னா 18 வருஷத்துல 50% பைசாவை முதிர் தொகையை நம்ம வாங்க முடியும். இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா அமைஞ்சிருக்கிறோம் நம்புறேன். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜஸ்ட் கிளிக் தமிழா சேனல் இணைந்திருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் ஆன் பண்ணீங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டா கிடைக்கும். தேங்க்யூ.